ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான உங்கள் நேமை வச்சு ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, அலைட் மோஷன் ஆப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அந்த ப்ராஜெக்டில் டச் பண்ணிங்கன்னா இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் அலைட் மாஷனில் இம்போர்ட் பண்ணுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் அந்த அலைட் மாஷனை ஓப்பன் பண்ணி இந்த ப்ராஜெக்டை டச் பண்ணிங்கன்னா இந்த ஃபயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபயரோட லிங்க் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். இந்த ப்ராஜெக்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா நானே சாங்கு எஃபெக்ட் எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன். இதில் உங்களோட நேமை எப்படி மாற்றுறது அது மட்டும் நம்ம பார்க்கலாம். கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட நேம் இதில் எழுதிருக்கு பார்த்தீங்களா, இந்த நேமை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட நேம் இருக்கா, அந்த நேம் அழிச்சிட்டு உங்கள் நேம் என்ன நேமோ அந்த நேமை நீங்கள் எழுதிக்கோங்க. இந்த இடத்துல எழுதிக்கோங்க. எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபாண்ட் என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாண்ட் கொடுத்துருப்பாங்க. வியூ ஆல் ஃபாண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபாண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபாண்ட்டில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை நீங்கள் ஓகே பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். கரெக்டாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதில் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கேமரா ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேமரா ஆப்ஷனை ஆன் பண்ணி விட்டுருங்க. இந்த ஆப்ஷனை டச் பண்ணி அந்த கேமரா சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேமரா சிம்பிளை ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான உங்கள் நேமை வச்சு எப்படி எடிட் பண்ணுறது இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.